சீரியல் கில்லர்ஸ். சீரியல் கில்லர்னா என்ன? 2 இல்லைனா 3க்கு மேலே கொலைகளை பண்ணுறவன் சீரியல் கில்லர். இவங்க பண்ணுற கொலைகளில் விக்டிம்ஸ்குள்ள எந்த ஒரு தொடர்பும் மேக்சிமம் இருக்காது. இந்த மாதிரி கொலைகள் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக கொலையாளிகளால் நடத்தப்படுது. அதில் முதன்மையாக மனநிலை பாதிக்கப்படுறது. மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தனால தான் முன்பகை இல்லாமல் தொடர் கொலைகளை பண்ண முடியும். இதுலையும் பல விதம் இருக்குது. செக்ஸ்க்காக, பணத்துக்காக, ஒரு விதமான த்ரில்லிங்கான அனுபவத்துக்காக, இல்லைனா நம்ம மேலே அட்டென்ஷனை உருவாக்கணும்னு ஏதோ ஒரு விதமான மெடிக்கல் கண்டிஷனில் இப்படி சீரியல் கில்லராக மாறுறாங்க. இது மாதிரி இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இருந்த சீரியல் கில்லர்ஸில் அதிக கொலைகள் நிரூபிக்கப்பட்ட டாப் 10 சீரியல் கில்லர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 10வது இடத்துல 65 கொலைகளோட அப்துல் ஜாபர். இவன் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த சீரியல் கில்லர். இவன் ஒரு ஓரின சேர்க்கை ப்ளஸ் கொலைகளை பண்ணுற சைக்கோ. இவனால் 65 பேர் கொல்லப்பட்டதா நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவனால் கொல்லப்பட்ட சிறுவர் மற்றும் ஆண்கள் 300 பேருக்கு மேலே இருக்கலாம்னு கருதப்படுது. இவன் பலாத்காரம் பண்ணும்போது அவனோட டர்பன் துணியால் விக்டிமோட கழுத்தை சுற்றி இறுக்கி கொள்ளுவான். அதே மாதிரி ஒரு பையனை கொல்ல ட்ரை பண்ணும்போது 1970 அப்துல் ஜாபர் பிடிபட்டான். 65 பேர் கொல்லப்பட்டதா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 21, 1970 ஆப்கானிஸ்தான் காபூல் நகரில் தூக்கில் போடப்பட்டு கொல்லப்பட்டான். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த ஜாபர் பண்ண கொலைகளுக்கு இதுக்கு முன்னாலேயே 2 அப்பாவிகளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி தூக்கில் போட்டிருக்காங்க. 9வது இடத்துல 67 கொலைகளோட யாங் சின்ஹாய். இவன் சீனாவை சேர்ந்த சைக்கோ கொலைகாரன். 1968 சைனாவோட ஷாங்காய் மாகாணம் ஹெனான் கிராமத்தில் பிறந்தவன். இவனோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். யாங் சின்ஹாய் தன்னோட 17 வயசுலேயே ஸ்கூல் படிப்பை நிறுத்திட்டு சைனா முழுக்க கூலி வேலைக்கு போகக்கூடியவனாக வாழ்ந்துட்டு வந்தான். இவன் வேலை இடத்துல தங்கியிருந்தவங்களோட பொருட்களை திருடினதுக்காகவும் ஒரு ரேப் அட்டம்ப்டுக்காகவும் 1988 கைது பண்ணப்பட்டு 5 வருஷம் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகியிருக்கான். அதுக்கப்புறம் 1991 தொடர்ந்து கொலை, திருட்டு, கற்பழிப்புன்னு செஞ்சுக்கிட்டே வந்தான். ஒரு வீட்டில் நுழைஞ்சு எல்லாரையும் கொல்லுவான். சுத்தியல் இல்லைன்னா கோடரி யூஸ் பண்ணி கொலை பண்ணிட்டு எல்லாத்தையும் திருடிக்கிட்டு பெண்கள் இருந்தால் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணுவான். நவம்பர் 3, 2003 போலீஸ் வழக்கமான ரவுண்ட்ஸ் போனப்போ சந்தேகத்தின் பேரில் இவனை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. பின்னாடி தான் யாங் சின்ஹாய் எவ்வளோ பெரிய சைக்கோ கொலைகாரன்னு தெரிய வந்திருக்கு. 2002 6 வயசு பெண் குழந்தையும் அதோட அப்பாவையும் மண்ணெல்லாம் யூஸ் பண்ணுற சவுலால் அடிச்சு கொண்டுட்டு கற்பமாக இருந்த அந்த அம்மாவை பலாத்காரம் பண்ணியிருக்கான். அவங்களையும் கொலை பண்ண முயற்சி பண்ணியும் அவங்க கடுமையான காயத்தோட தப்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி தப்பி பிழைச்ச சில பேர் கொடுத்த சாட்சியத்தால இவன் செஞ்ச 67 கொலை, 23 ரேப்பும் நிரூபிக்கப்பட்டது. பிப்ரவரி 14, 2004 சின்ஹாயோட 35 வயசுல போலீசாரால சுட்டுக் கொல்லப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 8வது இடத்துல 67 கொலைகளோட ஹோஷாங் அமினி. 1936 ஈரான்ல ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் பிறந்தவன். சின்ன வயசுல அமினி குடும்பத்தாராலேயே உடல் ரீதியாக கொடுமைப்படுத்தப்பட்டான். வளர்ந்த பிறகு தனியா தங்கி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கான். அமினி வாழ்ந்து வந்த வரமின் பகுதியில் தனியா சிக்கிற எல்லாரையுமே, அதாவது சின்ன பசங்க, வயசானவங்க, ஆண், பெண்ணு எந்த வித்தியாசமுமே பார்க்க மாட்டான். யாரா இருந்தாலும் தூக்கிட்டு போய் ஆள் அரவமில்லாத இடத்துல வச்சு கையை பின்னால கட்டி வச்சு பலாத்காரம் பண்ணுவான். எல்லாம் முடிஞ்ச பிறகு கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிட்டு கத்தியை வச்சு தலையை தனியா வெட்டி எடுத்துருவான். அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள கிணத்துல பாடியை போடுவான். எல்லா கொலையுமே இதே பேட்டர்ல தான் நடந்திருக்கு. ஒரு முறை ஒருத்தர் சாதாரணமா நடந்து போகும்போது தடுக்கி விழுந்திருக்கார். அப்போ மண்ணுல ரத்தக்கரை இருக்கிறத நோட் பண்ணியிருக்கார். அதை ஃபாலோ பண்ணி போகும்போது அது ஒரு கிணத்துக்கு போய் விட்டுருக்கு. உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்து வந்து பார்க்கும்போது 2 சிறுவர்களோட பிணம் கிடைச்சிருக்கு. அது 2மே தலை இல்லாம பின்பக்கம் கை கட்டப்பட்டு இருந்திருக்கு. இதே மாதிரி அமினி கூட வேலை பார்த்த ஒரு சின்ன வயசு பையன் சரக்கு ஓவரா அடிச்சு மட்டையாயிருக்கான். அவனையும் அதே மாதிரி அபியூஸ் பண்ணி துண்டு துண்டா வெட்டி வீசியிருக்கான். 1954 1962 வரைக்கும் ஏகப்பட்ட கொலைகள் அந்த ஏரியாவை சுற்றியே நடந்திருக்கு. அப்போதான் ஒரு ஜெர்மன் நபரையும் இதே மாதிரி கொலை பண்ணி போட்டிருக்கான். அந்த நியூஸ் இன்டர்நேஷனல் நியூஸாக மாறவே போலீஸ் தீவிரமாக தேடி இவனை கண்டுபிடிச்சாங்க. இவனோட சிஸ்டர் வீட்டில் வச்சு இவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது இவன் செஞ்ச எல்லா கொலையும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஒத்துக்கிட்டான். அமினி டிசம்பர் 1963 பப்ளிக்காக தூக்கில் போடப்பட்டு கொல்லப்பட்டான். 7வது இடத்துல 70 கொலைகளோட கம்படிமா ஷங்காரியா. இவன் ஒரு இந்தியாக்காரன். 1952 ராஜஸ்தான்ல உள்ள ஜெய்ப்பூர்ல பிறந்தவன். இவனோட 26 வயசுல 1978 அரெஸ்ட் பண்ணப்பட்டான். 70 பேரை கொன்னதா ஒத்துக்கிட்டான். இருந்தாலும் 70 பேருக்கு மேல இவன் கொண்டிருக்கலாம்னு சந்தேகம் இருக்கு. ஷங்காரியா எல்லாரையுமே சுத்தியலால அடிச்சு கொண்டிருக்கான். சுத்தியலால காதுக்கு கீழே கழுத்து பகுதியில அடிச்சு கொள்றது இவனோட ஸ்டைலா இருந்திருக்கு. எந்த ஒரு காரணமும் இல்லாம கொலை பண்ணா ஒரு வித சந்தோஷமா இருந்துச்சு, அதனாலதான் இந்த கொலைகள்லாம் பண்ணேன்னு சொல்லியிருக்கான். 70 பேரை கொண்டது நிரூபிக்கப்பட்டது. 1979 அவனோட 27 வயசுல தூக்கில் போடப்பட்டு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. சாகரத்துக்கு முன்னால ஷங்காரியா ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கான். காரணமே இல்லாம வீணா கொலை பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி யாருமே ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். 6வது இடத்துல 71 கொலைகளோட பெட்ரோ ஃபில்ஹோ. இவன் 1954 பிரேசில்ல பிறந்தான்.
இவன் 14 வயசுலேருந்து 19 வயசுக்குட்பட்ட இளைஞர்கள் தான் அதிகமாக கொண்டிருக்கான். வில்ஹோ கொலை பண்ணதில் அதிகமான அளவு குற்றவாளிகள் தான் இருந்திருக்காங்க. இவனோட காதலி கர்ப்பமா இருக்கும்போது எடுத்து கொல்லப்பட்டாங்க. ஸோ அந்த கொலை சம்பந்தப்பட்ட கேங் மொத்தத்தையும் கொலை பண்ணிட்டான். மொத்தமா 71 பேரை கொன்னதா நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு 34 வருஷம் வில்ஹோ ஜெயில இருந்திருக்கான். இருந்தாலும் இவன் 100 பேருக்கு மேல கொன்னதா சந்தேகம் இருக்கு. போதைப் பொருள் கடத்தினவங்க, கற்பழிப்புல ஈடுபட்டவங்க, சமூக விரோதிகள்னு 100 பேருக்கு மேல இவன் கொண்டிருக்கலாம். ஒரு கலவரத்தை தூண்டுறதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டு 7 வருஷத்துக்கு அப்புறம் 2018 விடுதலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நடத்திருக்கான். அது பேரு பெட்டினோ எக்ஸ் மெட்டடார். அதுல சமீபத்திய குற்றங்கள் பத்தியும் கிரிமினல்ஸ் பத்தி பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி கருத்துக்களையும் பதிவிட்டு வந்தான். மார்ச் 2023 இவனோட பழைய 2 எதிரிகளால வில்ஹோ சுட்டு கொல்லப்பட்டான். 5வது இடத்துல 72 கொலைகளோட டேனியல் காமர்கோ பார்போசா 1930 கொலம்பியால பிறந்தவன். இவன் பிறந்து 1 வயசுக்குள்ளேயே இவனோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவனோட அப்பா வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க 2 பேருக்குமே குழந்தை பிறக்கல. பார்போசாவோட அப்பா வெளியூர்ல வேலை பார்த்தாரு. அதனால அவனோட சித்தி கூட தான் அவன் வாழ்ந்து வந்தான். அவனோட சித்தி இவனை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. அடிக்கிறது, திட்டுறது, பொம்பளை பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அதோட ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு செஞ்சிருக்காங்க. இதை பார்த்து கூட படிக்கிற பசங்க நிறைய கிண்டல் கேலி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பார்போசா நல்ல படிக்கக்கூடிய பையனாக தான் இருந்திருக்கான். அவனோட குடும்ப சூழ்நிலையால குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் படிக்க முடியாம வேலைக்கு போயிருக்கான். வளர்ந்த பிறகு அல்சிரான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்களும் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேறொரு பொண்ணோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவன் பேரு எஸ்பெரன்சா. இவன் கூட சேர்ந்து வாழும்போது தான் 2 பேரோட ஐடியாலஜி ஒத்து போகவே சில கன்னி பெண்களா பார்த்து இந்த எஸ்பெரன்சா பேசி அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வருவா. அவ கூட்டிட்டு வந்ததும் பார்போசா போதை மருந்தை எதுலையாவது கலந்து கொடுப்பான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கெடுத்து விட்டுருவான். இதே போல 5 பெண் குழந்தைகளை கெடுத்திருக்கான். ஆனா யாரையுமே கொலை பண்ணல. இதுல 5வதா இவன் அபியூஸ் பண்ண குழந்தை வீட்டுல சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. இவன் 1964 கைது செய்யப்பட்டான். இவனுக்கு முதல்ல 3 வருஷ தண்டனை தான் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 8 வருஷ தண்டனையா மாற்றப்பட்டது. தண்டனை முடிஞ்சு ரிலீஸ் ஆன அவன் 1973 கொலம்பியால டிவி மானிட்டர் டெலிவரி பண்ற கம்பெனில வேலை பார்த்தான். ஒரு நாள் அவன் ஒரு ஸ்கூல் வழியால போகும்போது 9 வயசு பெண் குழந்தைய கடத்தி காட்டுக்குள்ள கொண்டு போய் அபியூஸ் பண்ணியிருக்கான். இந்த முறை அந்த குழந்தைய உயிரோட விடலை, கொன்னுட்டான். இருந்தாலும் அந்த பாடி பக்கத்துல இவனோட டிவி கம்பெனியோட ஸ்கிரீன் பீஸை எவிடன்ஸா தவற விட்டுட்டான். அதை வச்சு போலீஸ் இவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 80 குழந்தைங்களுக்கு மேல இவன் கடத்தி அபியூஸ் பண்ணி கொலையும் பண்ணிட்டான். பார்போசா பண்ண முதல் கொலைக்காக மே மாதம் 1974 கைது செய்யப்பட்டு 30 வருஷம் தண்டனை கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 25 வருஷமா குறைக்கப்பட்டது. 1984 கொலம்பியா ஜெயிலிருந்து தப்பிச்சு பழைய படகு ஒன்று யூஸ் பண்ணி பார்போசா ஈக்குவடார் வந்து சேர்ந்தான். இவன் கடல்லையே செத்து போயிருப்பான்னு எல்லா போலீஸும் நினைச்சாங்க. ஆனா கடல் நீரோட்டத்தை ஜெயிலில் இருக்கும்போதே தெளிவா நோட் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கான். அதனால தான் சேஃபா கரை சேர்ந்துட்டான். அவன் ஈக்குவடாரோட கொரோ ஏரியால ரோட்லயே தூங்கி பால் பாயிண்ட் பேனா வித்து புழப்பம் நடத்தியிருக்கான். இவன் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் டிசம்பர் 6, 1984 9 வயசு பொண்ணும், டிசம்பர் 18 10 வயசு பொண்ணும் காணாம போயிருக்காங்க. 1984, 86 இந்த 2 வருஷத்துல மட்டும் 54 அபியூஸ் அண்ட் கொலைகளை பண்ணியிருக்கான். அந்த ஊர்ல எல்லாரும் இந்த கொலைகள்லாம் ஏதோ ஒரு பெரிய கேங் பண்றதா நம்பியிருக்காங்க. ஆனா பார்போசா ஒரே ஆளா இதை பண்ணியிருக்கான். இதை எப்படி பண்ணான்னா, அட்ரஸ் கேட்குற மாதிரி சின்ன குழந்தைகள்கிட்ட கேட்டு கூட வந்து அந்த அட்ரஸை காட்ட சொல்லியிருக்கான். அப்படி போற பொண்ணுங்களை காட்டுக்குள்ள குறுக்கோழியில போகலாம்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருக்கான். பேத்தி வயசு பொண்ணும் ஒரு வயசானவனும் சேர்ந்து போறதுனால பாக்குறவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரல. இப்படியே பண்ணவன் பிப்ரவரி 26, 1986 எலிசபெத்னு ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு காட்டை விட்டு வெளியில வரும்போது ரவுண்ட்ஸ்ல இருந்த போலீஸ் பெட்ரோல் வண்டி ரத்தக்கரையோட இவனை பார்த்துருக்கு. சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாங்க. அப்பவும் தப்பான பேரை கொடுத்து தப்பிக்க பார்த்துருக்கான். இருந்தாலும் இவன் அடையாளம் கண்டுபிடிக்க கொலம்பியா கொண்டு போனாங்க. அங்க இவன் கிட்டேருந்து தப்பிச்சு போன ஒரு பொண்ணு சரியா அடையாளம் காட்டி இவன் ஜெயிலில் அடைக்கப்பட்டான். 72 பேரை கொன்னதா ஒத்துக்கிட்டான். ஆனா இவன் 180 பேருக்கு மேல கொன்னிருக்கலாம்னு நம்பப்படுது. பல பேரோட பாடி கூட கிடைக்கல. இவன் சின்ன பொண்ணுங்களா பார்த்து கொன்னதுக்கு இவன் சொன்ன காரணம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. இவன் ஜெயிலில் இருக்கும்போது அதே ஜெயிலில் இருந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட சொந்தக்காரர் ஒருத்தர் கத்தியால குத்தி இவனை கொன்னாரு. 1994 இவன் சாகும்போது இவனோட வயசு 64. 4வது இடத்துல 78 கொலைகளோட மைக்கேல் பாப்கோ 1964 ரஷ்யால பிறந்தவன். இவன் ரஷ்யாவோட இர்கட்ஸ்க் பகுதியில ஏரியா இன்ஸ்பெக்டரா இருந்திருக்கான். 1992 2010 78 பெண்களை கொண்டிருக்கான். அவங்க எல்லாருமே பாலியல் தொழில் பண்ணக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. 19 50 வயசுக்குள்ள உள்ள பெண்கள் தான் அதிகமா கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு போலீஸ்காரரையும் இவன் கொண்டிருக்கான். புதன்கிழமையில மட்டும்தான் இவன் கொலை பண்ணியிருக்கான். இதனால மக்கள் வெனஸ்டே மர்டரர்னு இவனுக்கு பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க. ராத்திரி நேரத்துல தன்னோட யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு போலீஸ் கார்ல ரவுண்ட்ஸ் போற மாதிரி போவான். பார்ட்டிக்கு போற பெண்களை பார்த்து
குறி வச்சு வண்டியில ஏற்றுவான். அவங்கள ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் கொண்டு போய் ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்ட சொல்லி மிரட்டுவான். அதுக்கப்புறம் கத்தி, கோடாரி, பேஸ்பால் பேட் மாதிரி பொருட்களை பயன்படுத்தி அடிச்சு கொள்ளுவான். அதுக்கப்புறம் அவங்க டெட் பாடியை பலாத்காரம் பண்ணுவான். அவங்க பாடியை கண்ணா பின்னான்னு சிதைப்பான். இதனால இவனுக்கு மக்கள் வெறி பிடிச்சவன்னு இன்னொரு பட்ட பேரும் வச்சிருக்காங்க. இந்த கொலைகள் பத்தி ரொம்ப நாளா இன்வெஸ்டிகேஷன் நடந்தாலும் இவன் போலீஸா இருக்கிறதுனால கேஸை உலட்டி விட்டுக்கிட்டே இருந்திருக்கான். இருந்தாலும் இவன் போலீஸ் வண்டியை கொலைக்கு பயன்படுத்துறதுனால எல்லா போலீஸ்க்குமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. இதனால பாப்கோ 2012 மாட்டிக்கிட்டான். 2015 இவன் 22 கொலைகள் பண்ணதா நிரூபிக்கப்பட்டது. இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு எல்லாருமே சொன்னாங்க. இருந்தாலும் ரஷ்யாவில் மரண தண்டனை தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால பாப்கோவுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. 2018 தான் மேலும் 59 கொலைகள் பண்ணதா அவன் ஒத்துக்கிட்டான். அதுக்காக இன்னொரு ஆயுள் தண்டனையும் அவனுக்கு விதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2020 திரும்பவும் 2 கொலைகள் பண்ணதை அவனே ஒத்துக்கிட்டான். இன்னமும் பாப்கோ ஜெயிலில் தான் இருந்துட்டு இருக்கான். அவன் மொத்தமா 83 கொலைகள் பண்ணியிருக்கிறதா நம்பப்படுது. 3வது இடத்துல 100 கொலைகளோட பாகிஸ்தானை சேர்ந்த ஜாவடி இக்பால் இருக்கான். 1964 லாகூர்ல பிறந்தவன். இவன் பாகிஸ்தான் தொழிலதிபரோட 8 பசங்கள்ல 6வதா பிறந்தவன். 1978 அவன் படிக்கும்போதே ஒரு இரும்பு ப்ரீகாஸ்டிங் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கான். ஷத்பக் ஏரியாவில் அவனோட அப்பா அவனுக்காக வாங்கின வில்லால நிறைய பசங்களோட வாழ்ந்து வந்தான். 1999 டிசம்பர்ல இக்பால் பாகிஸ்தான் போலீஸுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கான். அந்த லெட்டர்ல தான் 100 பேரை கொன்னதாகவும் அவங்க எல்லாருமே 6லேருந்து 16 வயசுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள்னு எழுதியிருந்தான். பசங்க எல்லாரையுமே பலாத்காரம் பண்ணி கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவான். அதுக்கப்புறம் அவங்கள துண்டு துண்டா வெட்டி ஆசிட்ல அந்த உடல் பாகங்களை முக்கி கரைச்சிருவான். அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள ஆற்றுல கொஞ்ச நாள் கழிச்சு அதை கொட்டி தடயமே இல்லாமல் அழிச்சிருவான். இது எல்லாத்தையுமே தெளிவா அந்த லெட்டர்ல எழுதியிருந்தான். என் வேலை முடிஞ்சது, ஸோ நான் ரவி ஆற்றுல குளிச்சு தற்கொலை பண்ணிக்க போறேன்னு அதில் எழுதி முடிச்சிருந்தான். லெட்டரை பார்த்ததும் போலீஸ் உடனே இக்பால் வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. அங்க சுவத்துல தரையில ரத்தக்கரை நிறைய இருந்துச்சு. அவன் கழுத்து நெரிக்க பயன்படுத்தின சங்கிலியும் அங்க கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அவன் கொன்ன 100 பேரோட போட்டோ, தேதி, வயசு போட்டு ஒரு கவர்ல தெளிவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 2 சின்ன பசங்களோட பாடி, அப்புறம் ஒரு சில மனித உடல் பாகங்கள், உடல் கரைக்கப்பட்ட ஆசிட் ஒரு பேரல்லையும் இருந்துச்சு. இந்த 100 கொலையும் ஒரே வருஷத்துக்குள்ள பண்ணி முடிச்சிருக்கான். செத்து போன எல்லா பசங்களுமே வீட்டை விட்டு ஓடி வந்த பசங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஆதரவற்ற பசங்களா இருந்தாங்க. அதனால தான் எந்த ஒரு சந்தேகமும் வரல. 1999 டிசம்பர் மாசம் இக்பால் அவனோட கூட்டாளி 2 பேரோட சேர்த்து அரெஸ்ட் பண்ணப்பட்டான். கேஸை விசாரிச்ச நீதிபதி அவனுக்கு கடுமையான தண்டனையை அறிவிச்சாரு. பசங்களை இழந்த பெற்றோர்கள் முன்னிலையிலேயே உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னு உன் உடம்ப 100 துண்டா வெட்டி அதை நீ எப்படி ஆசிட்ல முக்கி கரைச்சியோ அதே மாதிரி உன்னையும் கரைப்போம்னு தீர்ப்பை எழுதி முடிச்சாரு. இருந்தாலும் பாகிஸ்தானோட மனித உரிமை ஆணையம் அந்த தண்டனையை செய்ய அனுமதிக்கல. 3 குற்றவாளிகளில் ஒருத்தன் போலீஸ் கஸ்டடியிலேயே மாடியிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த சாவில் போலீஸ் சம்மந்தப்பட்டிருப்பதா சந்தேகம் கிளம்பிச்சு. அதே போல அக்டோபர் 2001 இக்பாலும் அவனோட கூட்டாளி சாஜித் அகமதும் செல்லுல பெட்ஷீட்ல தூக்கு போட்டு இறந்தாங்க. அவங்க 2 பேர் உடம்பையும் பிரேத பரிசோதனை பண்ணதுல சாவறதுக்கு முன்னால கடுமையா தாக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இக்பாலோட பாடியை கூட யாருமே கிளைம் பண்ணல. 2வது இடத்துல 110 கொலையோட பெட்ரோ லோபெஸ். 1948 கொலம்பியால பிறந்தவன். ஒரு சலவை தொழிலாளி குடும்பத்துல 7வதா பிறந்திருக்கான். இவன் கூட பிறந்தவங்க மொத்தம் 13 பேர். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவனோட அப்பா வேறொரு பிரச்சனையில கொலை செய்யப்பட்டார். இவனோட அம்மா ஒரு பாலியல் தொழிலாளி. லோபெஸ் அவனோட தங்கச்சி கூட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். அதை பார்த்த அவங்க அம்மா 8 வயசுலயே அவனை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தெருவில் தெரிஞ்ச அவன் ஒரு திருட்டு குற்றத்துக்காக ஜெயிலில் அடைக்கப்பட்டான். அங்கேயும் கூட இருந்த 3 பேரை கொண்டு இருக்கான். அதுக்கும் சேர்த்து மொத்தமா 9 வருஷம் ஜெயில இருந்தான். 1978 ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆன லோபெஸ் வட அமெரிக்கா முழுக்க அலைஞ்சு திரிஞ்சிருக்கான். கடைசியா அவன் பெருவுக்கு வந்து சேர்ந்திருக்கான். அங்க 9 வயசு பழங்குடி பெண்ணை கடத்த முயற்சி பண்ணி பழங்குடி மக்களால பிடிக்கப்பட்டான். அப்போ அவன் 100 பேருக்கு மேல பழங்குடி பெண்கள் மற்றும் குழந்தைகளை கொன்னதா சொல்லியிருக்கான். அவனை பிடிச்ச பழங்குடி மக்கள் அவன் ட்ரெஸ்ஸை கலட்டி மண்ணில் தலை மட்டும் வெளியில வச்சு புதைச்சிருக்காங்க. அங்க வந்து ஒரு அமெரிக்க மிஷனரி அமைப்பு அவனை காப்பாத்தி பழங்குடி மக்களை சமாதானப்படுத்தி போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணாம பெருவில் இருந்து வெளியேற்றி விட்டுருக்காங்க. மறுபடியும் அமெரிக்க பகுதிகளில் பயணத்தை ஆரம்பிச்சிட்டான். அவன் போன பகுதிகளில் பல பெண்கள், குழந்தைகள் காணாம போயிருக்காங்க. அந்த மிஸ்ஸிங் கேஸை எல்லாத்தையும் யாரோ பெண்களை கடத்துறாங்கன்னு கடத்தல் கேஸா போலீஸ் பார்த்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது 1980 ஈக்குவடார் பகுதியில வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்துல காணாமல் போனதா கருதப்பட்ட பெண்களோட உடல், அவங்களோட எச்சங்கள் நிறைய கிடைச்சது. இதனால கேஸ போலீஸ் தீவிரமா விசாரிச்சாங்க. அப்போ தான் கார்வினான்னு ஒரு பொண்ணு தன்னோட 12 வயசு குழந்தையான மேரியோட கடத்தல போயிருக்காங்க. வழியில லோபெஸ் மேரியை கடத்த ட்ரை பண்ணியிருக்கான். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாரும் ஓடி வந்து லோபெஸை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. கைது பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் விசாரணைக்கு அவன் ஒத்துழைக்கல. அதனால போலீஸ்ல ஒரு அதிகாரி கைதி மாதிரி அவன் கூடவே ஜெயில அடைக்கப்பட்டார்.
கூட இருந்த கைதி கிட்ட தான் இது வரைக்கும் 100 பேருக்கு மேல கொலை பண்ணதா பெருமையா சொல்லியிருக்கான். பல பெண்களை கடத்திட்டு போய் அவர்களை பலாத்காரம் பண்ணி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி புதைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கான். அதன் பிறகு போலீஸ் அவன்கிட்ட தீவிரமா விசாரிச்சு புதைச்ச 53 பெண்களோட உடலை தோண்டி எடுத்தாங்க. மேலும் இவன் சொன்ன விவரங்களை வச்சு ஈக்வடார்ல 110 பேரோட மரணத்துக்கு இவன் தான் காரணம்னு நிரூபிக்கப்பட்டது. 1980 அவனுக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் ஈக்வடார்ல விதிக்கப்பட்ட அதிகபட்ச தண்டனை இதுதான். தண்டனை காலம் முடியறதுக்கு 2 வருஷம் முன்னாலேயே நன்னடத்தை காரணமா 1994 அவன் விடுதலை செய்யப்பட்டான். விடுதலை செய்யப்பட்டு கொலம்பியாவுக்கு நாடு கடத்தப்பட்டான். கொலம்பியால லோபஸ் அரெஸ்ட் பண்ணி இவன் ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ அவன் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி $70 கட்டி ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டான். வெளியில போன அவன் தலைமறைவா பதுங்கிட்டான். அதுக்கப்புறம் 2002 லோபஸோட ஸ்டைல்லையே ஒரு கொலை நடந்திருக்கு. அவனை அந்த கேஸுக்காக தேட ஆரம்பிச்சாங்க. 2012 நடந்த ஒரு கொலையில இவன் சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இவனை கண்டுபிடிக்க முடியல. தலைமறைவா தான் இருக்கான். முதல் இடத்துல 193 கொலையோட லூயிஸ் கேரவிட்டோ இருக்கான். 1957 கொலம்பியாவில் பிறந்தவன் தான் இந்த லூயிஸ் கேரவிட்டோ. இது வரைக்கும் நாம் பார்த்த சீரியல் கில்லர்லேயே மோசமான கொடூரமான ஒரு பைத்தியம். 1992 99 கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே கொண்டிருக்கலாம்னு சந்தேகம் இருக்குது. ஆனால் நிரூபிக்கப்பட்டது 193 தான். இவன் ஓஜா போர்டு விளையாடும் போது பிசாசு தான் கூட பேசினதாகவும் அது கூட தான் ஒப்பந்தம் போட்டு தான் கொலைகள் செய்ய ஆரம்பித்ததாகவும் சொல்லியிருக்கான். கேரவிட்டோ அதிகபட்சமாக 6 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ள உள்ள மைனர் பசங்களை தான் கொண்டிருக்கான். அவங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணி கொள்றத வழக்கமாக வச்சிருக்கான். டார்ச்சர்னா சாதாரண டார்ச்சர் கிடையாது. பிளேடால கிடிக்கிறது, ஸ்க்ரூட்ரைவர் வச்சு குத்துறது, தோலை உரிச்சு எடுக்கிறதுன்னு நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கான். சில குழந்தைங்களோட குடல் வெளியில வந்து கிடந்ததையும் பார்த்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் பண்ண கொலைகளை டாக்குமெண்டேஷன் பண்ணி சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு நீல கலர் பெட்டியில செத்தவங்கள்ட்டேருந்து என்னென்ன பொருள் கிடைக்குதோ ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பொருள் எடுத்து சேர்த்து வச்சிருக்கான். துணி, பில், கண்ணாடி, சில பேரோட விரல கூட வெட்டி அந்த பெட்டியில சேர்த்து வச்சான். கடைசியா இவன் 2 பசங்களை கொலை பண்ணி போடும்போது அந்த இடத்துல சிகரெட்டை பிடிச்சிட்டு வயல்ல போட்டிருக்கான். வயல் தீப்பிடிச்சு எரிஞ்சதுனால தப்பி ஓடும்போது அவனோட கண்ணாடி, ஷூ தடம் எல்லாத்தையும் தடயமா விட்டுட்டு போயிருக்கான். கூடவே வேறு சில தடயத்தையும் விட்டுட்டு போனதுனால அதை வச்சு இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாங்க. மொத்தமா 193 கொலைகள் நிரூபிக்கப்பட்டது. இவனுக்கு கோர்ட் 1853 வருஷம் 9 நாள் கடுங்காவல் தண்டனை அறிவிச்சது. கொலம்பியா வரலாற்றிலேயே எந்த குற்றத்திற்கும் இவ்வளவு பெரிய தண்டனை இது வரைக்கும் கொடுக்கப்படல. பின்னாடி இவன் நிறைய விக்டிம்ஸோட பாடியை கண்டுபிடிக்க உதவி பண்ணியிருக்கான். அதனால இவனோட தண்டனை 22 வருஷமாக குறைக்கப்பட்டது. 2003 இவனோட DNA டெஸ்ட், இவன் குடிச்சு போட்ட பிராண்டி பாட்டில் இதையெல்லாம் தடயமா வச்சு மேலும் 23 மைனர் பசங்க 5 பெரியவங்களோட கொலைக்கும் இவன் தான் காரணம்னு கண்டுபிடிக்கப்பட்டது. மொத்தமா இவன் 300 கொலைக்கு மேல செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறதா நம்பப்படுது. அக்டோபர் 12, 2023 ஒரு ஹாஸ்பிட்டல்ல தன்னோட 66 வயசுல உடம்பு சரியில்லாம இயற்கையா இறந்து போனான். இவனுக்கும் மேல சீரியல் கில்லர்ஸ் இருக்காங்க. ஜாக் த ரிப்பர், ஹேரல்ட் ஷிப்மேன். ஆனா இவங்க செஞ்ச கொலையெல்லாம் நிரூபிக்கப்படல. ஒருத்தனுக்கு வெறும் 15 கொலை தான் நிரூபிக்கப்பட்டது. இன்னொருத்தனுக்கு 5 கொலை தான் நிரூபிக்கப்பட்டது. இவ்வளவுதான் இந்த வீடியோ. வேற சில இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.